இப்போது இந்த முக்கியமான ஃபைல் சிஎம்மோட கைக்கு வந்து விழுந்திருக்கு இல்லையா? கோட்டை வட்டாரத்தில் இருந்து வர தகவலின்படி சிஎம் விஜய் இந்த ஃபைல் விஷயமாக பெரிய அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோட ஒரு முக்கியமான ஆலோசனையை நடத்த கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாத சில பேர் தான் செந்தில் பாலாஜியை இன்னைக்கு பெரிய தியாகி மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. போன தடவை அவர் ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்தப்போ திமுகவோட சீனியர் தலைவர்கள் எம்பிகள்லாம் மொத்தமாக கூட்டமாக அவரை பார்க்க போன பார்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கரெக்டாக எல்லாத்தையும் காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஓட்டை அழகாக டிவி கேக்கு போட்டு மேட்டரை முடிச்சிட்டாங்க. அப்போ அவ்வளோதான், ஜோடி முடிஞ்சா. இதுக்கப்புறம் வந்து கிளியராக வந்து ஓட்டுக்கு நம்ம காசு கொடுத்தாலும் இனிமேல் போடுவாங்களான்ற ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்களா? இனிமேல் காசு செல்லுபடி ஆகாதா? உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான, அதே சமயம் தமிழ்நாடே உற்று பார்க்குற ஒரு செம்ம ஹாட் டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா? அவருக்கு எதிராக இருக்கிற அந்த பழைய அமலாக்கத்துறை கேஸ் இப்போ மறுபடியும் பெரிய லெவலில் பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. உறவுகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சும்மா சாதாரணமானது இல்லை உறவுகளே. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஃபைலுக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்கு இருக்குது, இதனால் திமுகவுக்குள்ளே என்னென்ன பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். வழக்கமாக மற்றவங்க மேலோட்டமாக சொல்கிற மாதிரி இல்லாமல் நம்ம எப்போவுமே விஷயத்தை ரொம்ப ஆழமாக அக்கு வேற ஆணி வேற அலசுவோம் இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி நிதானமாக கேட்டு புரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் புதுசாக ஆட்சி மாற்றம் நடந்து நம்ம தாவேக அரசு பவருக்கு வந்த உடனே பழைய ஊழல் ஃபைல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா இப்போது தூசி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மிக முக்கியமான விவகாரம் தான் இந்த செந்தில் பாலாஜியோட மேட்டர். இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது சும்மா ஒரு தனி மனிதருக்கு எதிரான கேஸ் இல்லை. ஒட்டுமொத்த திராவிட மாடல் அரசியலோட அஸ்திவாரத்தையே அசைக்க போகிற ஒரு பெரிய ஆட்டம் உறவுகளே. மக்கள் இப்போ நிஜமான நேர்மையான ஆட்சி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கேஸ் இப்போது கிளம்பியிருக்கிறது. ஒட்டுமொத்த கோட்டை வட்டாரத்தையுமே பயங்கரமாக உலுக்கிக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். அரசியல் வட்டாரத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இப்போது என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு நகத்தை கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இந்த ஃபைல் வந்து மொத்த தமிழ்நாட்டையும் இப்போது திரும்பி பார்க்க வச்சிருக்கு மக்களே. ஆனால் பெருசாக வந்து பேசப்படல. விஷயம் என்னென்னா, அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு முக்கியமான 3 பக்க கடிதத்தை நம்ம முதலமைச்சர் விஜயோட டேபிளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? முன்னாடி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் காசு வாங்கின மோசடி கேஸில் செந்தில் பாலாஜியை நாங்கள் கோர்ட்டில் வச்சு முழுசாக விசாரிக்கணும். அதுக்கு மாநில அரசு முறையான பர்மிஷன் தரணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காங்க. இப்போது இந்த முக்கியமான ஃபைல் சிஎம்மோட கைக்கு வந்து விழுந்திருக்கு இல்லையா? கோட்டை வட்டாரத்தில் இருந்து வர தகவலின்படி சிஎம் விஜய் இந்த ஃபைல் விஷயமாக பெரிய அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோட ஒரு முக்கியமான ஆலோசனையை நடத்த போகிறாராம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல கேட்கும்போது? எனக்கும் அப்படி தான். சட்டப்படி பார்த்தா ஒரு சிஎம்முக்கு இந்த மாதிரியான கோப்புகளை செக் பண்ண முழு அதிகாரம் இருக்குது. ஆனால் இங்கே நிஜமான கேள்வி என்னென்னா, இந்த மீட்டிங்குக்கு அப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அதுக்கு எப்போ பச்சை கொடி காட்டுவாங்க, இதுதான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த பர்மிஷன் வாங்குகிற விவகாரம் ஆளுநர் மாளிகைக்கும் தலைமை செயலகத்துக்கும் நடுவில் பெரிய ஒரு பந்து விளையாட்டு மாதிரி போயிட்டு இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் இப்போது பந்து நேராக நம்ம தாவேக அரசோட கோர்ட்டுக்குள்ளே வந்து விழுந்திருக்கு. மக்கள் கொடுத்த அதிகாரத்தை வச்சு நேர்மையான முறையில் விஜய் இதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத பார்க்க ஒட்டுமொத்த மீடியாவும் காத்துக்கிட்டு இருக்க உறவுகளே. முந்தைய அரசு பண்ணின தப்புகளை எல்லாம் இப்போ வர இந்த புதிய அரசு எப்படி வந்து சரி செய்ய போகுதுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது மக்கள்.
நம்ம இந்த கேஸோட அசல் பின்னணி என்னன்றதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் உறவுகளே. இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்த விஷயம் இல்லை. அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தப்போ கண்டக்டர் வேலை வாங்கி தரேன், டிரைவர் வேலை வாங்கி தரேன், மெக்கானிக் வேலை வாங்கி தரேன், ஓகேவா, அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து லட்சமாக காசு வசூல் பண்ணாங்க. அங்கே தான் இந்த கேஸ் வந்து ஆரம்பிச்சிது. பணத்தையும் கொடுத்துட்டு வேலையும் கிடைக்காம, கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டோம் கிடைக்காம மன உளைச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாகி தற்கொலை வரைக்கும் போன குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது உறவுகளே. அது வந்து வெளியில் நிறைய வரல, எக்கச்சக்கமாக இருக்குது. ஏழை மக்களோட வயிற்று கஞ்சியில் கை வச்ச இந்த ஊழல் வழக்கை தான் இப்போ அமலாக்கத்துறை கோர்ட்டில் வச்சு முழுசாக முடிக்க பார்க்குறாங்க உறவுகளே. ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு கேஸ் இது. இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்னு இழுத்தடிச்சு ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு சட்ட நுணுக்கத்தை வச்சு தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் இப்போது காலம் மாறிடுச்சு. பாதிக்கப்பட்ட மக்களோட கண்ணீருக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால தான் இந்த பர்மிஷன் ஃபைல் வந்து இப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. காசு கொடுத்தவங்க எல்லாம் கோர்ட்டு வாசலில் நின்று தங்களுக்கு எப்போ வந்து நீதி கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்கப்போ இந்த ஃபைல் மேலே எடுக்கிற ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை வந்து தரப்போகுது உறவுகளே. இப்போ மக்கள் மத்தியில் ஓடுற ஒரு பெரிய டவுட் என்னென்னா, செந்தில் பாலாஜி ஏற்கனவே தினகரன் கூட இருந்தப்போ என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும். இப்போ திமுகவுக்கு சரி வந்து தாவேக அரசு இருக்கிற நிலையில் இவர் மறுபடியும் பழையபடி கட்சி மாறிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியும் உறவுகளே. அவர் தனக்கான ஒரு பலன் இல்லாமல் பவர் இல்லாத இடத்துல எப்போவுமே இருக்க மாட்டார். அவரால் அதிகாரம் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாதுங்கிறது தான் நிஜம். ஜெயலலிதா அம்மா வந்து இருந்தப்போ கட்சியில் பவராக இருந்தாரா? அவங்க மறைவுக்கு அப்புறம் தினகரன் பக்கம் போனாரா? அவங்க எதிர்காலம் இல்லைன்னு தெரிஞ்ச, அங்கே வந்து எதிர்காலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் திமுக வந்துட்டாரா? இப்போ திமுகவில் பவர் இல்லைங்கிறதப்போ அவர் அடுத்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குன்னு எல்லாருக்கும் கணக்கு போடுறாங்க. அதான் 5 கட்சி அமாவாசை அப்படி தான் எல்லாருமே கூப்பிட்றாங்களே. ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய அசல் விஷயம் என்னென்னா, இத்தனை கட்சி மாறி வந்த ஒருத்தரை திமுக ஏன் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க? அவரோட தேர்தல் வேலை செய்கிற ஸ்டைலும் காசு பணத்தை வாரி இறக்கிற குணமும் தான் அவங்களுக்கு தேவையாக இருந்தது. கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது தங்களுக்கு ஓட்டு வரணுங்க, சீட்டு ஜெயிக்கணுங்கிறது தான் மட்டும்தான் ஒரே, அவ்வளோதான். ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டுமே ஒரே கட்சி, எத்தனை கட்சி மாறாலும் பரவாயில்ல, மெயினாலாம் நீ இருந்துக்கோ, காசு எல்லாமே நீ பார்த்துக்கோ. எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லாமல் பவர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தாவி ஓடுறதில் இவருக்கு நிகர் இவரே தான் உறவுகளே, வேறு யாருமே கிடையாது. கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாத சில பேர் தான் செந்தில் பாலாஜியை இன்றைக்கி பெரிய தியாகி மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. போன தடவை அவர் ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்தப்போ திமுகவோட சீனியர் தலைவர்கள் எம்பிகள்லாம் மொத்தமாக கூட்டமாக அவரை பார்க்க போனாங்க இல்லையா. ஏதோ சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி மேடைக்கு மேலே அவரை பற்றி புகழ்ந்து பேசினாங்க. இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் உறவுகளே. இதே திமுகவில் 2G வழக்கில் கனிமொழி அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டப்போ இதே கட்சி என்ன பண்ணுச்சு? இந்த மாதிரிலாம் அலப்பறை பண்ணாங்களா? அவங்களுக்காக போராட்டம் நடத்தினாங்களா? இல்லை ஃபோன் பண்ணாங்களா? அட்லீஸ்ட் அதை சொல்லுங்கள். ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. கண்டுக்காமல் அவள் தான் போனாங்க வந்தாங்க, முடிஞ்சுது. நீங்கள் பாருங்கள் உறவுகளே, கனிமொழி யார்? அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, கட்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க, கலைஞரோட மகள். அவங்களுக்கே இல்லாத ஒரு முக்கியத்துவம் மரியாதையும் ஏன் இவருக்கு மட்டும் கிடைக்குது? அப்படி என்ன விசுவாசம்? இல்லை அப்படி என்ன சீக்ரெட்டை வந்து அவர் தனக்குள்ளே வச்சுருக்காரு சொல்லுங்கள்? கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கைமாறிய விவகாரத்தில் அந்த பணம் யாரையெல்லாம் போய் சேர்ந்திருக்கிற ரகசியம் இவருக்கு தெரியும். அதனால தான் இவரை வந்து பார்த்திங்கன்னா தட்டி கொடுத்து தியாகி பட்டம் கட்டி வாயை திறத்த விடவே கூடாதுன்னு பத்திரமா பார்த்துக்கிறாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற எத்தனையோ சீனியரெல்லாம் ஓரமாக உட்காந்து வருத்தப்படுற அளவுக்கு இருக்கிறப்போ இவருக்கு மட்டும் வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் கவனிப்பு? யோசிச்சு பாருங்கள் உறவுகளே நீங்களே. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர் தேவையில்லாமல் நோண்டினார் செந்தில் பாலாஜி. இந்த கையில் கட்டிருக்க வாட்சை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரே ஒரு வாட்சு கதையை தான் கேட்டாப்புல, அதுக்கப்புறம் ஃபுல் வாட்ச் மோடில் தான் இருந்தாப்புல அண்ணாமலை அவர்கள். வச்சு செஞ்சு விட்டாங்க, க்ளீனாக முடிச்சு விட்டு அவர் பண்ண குற்றங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி எவ்வளோ நாட்கள் உள்ளிருந்தார், எவ்வளோ நாட்கள்.
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். இலாக்கா இல்லாத அமைச்சராக வந்து அவரை வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம். ஒரு சாதாரண அரசு ஊழியர் வெறும் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனால் அடுத்த நிமிஷமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவரோட மொத்த வாழ்க்கையும் காலி ஆகுது. ஆனால் கோடிக்கணக்கில் மோசடி வழக்கில் உள்ளே போன ஒரு அமைச்சருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் ஒரு புதிய போஸ்டிங்கை கொடுத்து காப்பாற்றினாங்க. என்னங்க நியாயம்? இதெல்லாம் நம்ம மறக்கலாமா? அங்கே தான் நிற்குது திராவிட மாடலோட அசல் யோகியதை. அன்னைக்கு அவங்க சட்டத்தை மதிக்காமல் காப்பாற்றின அந்த விஷயம் எவ்வளோ பெரிய தப்புங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாகுது நம்ம ஞாபகப்படுத்தின உறவுகளுக்கு. மக்கள் படத்தில் ஜெயிலுக்குள்ளே இருந்த ஒருத்தருக்கு சம்பளமும் காரும் கொடுத்த அவலத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மறந்துருக்க மாட்டாங்க. சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக எப்படிலாம் வளைக்கணுங்கிறத இந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியாக இருக்க உறவுகளே. இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், ஊழல்னா நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் என்ன அரசா, நாங்கள் என்ன மன்னர் மாதிரி பண்ணோமா, நீங்களே சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் பண்ண தப்புகளில் இது எவ்வளோ ஒரு முக்கியமான தப்பு. அந்த அந்த அமைச்சர் பதவி நீங்கள் எடுக்கலையேங்க. கடைசியாக கோர்ட்டு கேட்டாங்க, உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீனை நான் வந்து ரத்து பண்ணணுமான்னு ஒன்றியே. அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணார். அதெல்லாம் எவ்வளோ ஒரு திமிரு பிடிச்ச வேலை சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு ஒரு ஆணவம் இருந்தால் இப்போலாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ வந்து அடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம். செந்தில் பாலாஜி சொந்த ஊர் வந்து கரூர். ஆனால் திமுக தலைமை இவரை தூக்கி கரூரில் இருந்து கோவைக்கு ஏன் மாற்றினாங்க? அதாவது தெற்கு மண்டல பொறுப்பாளராக எதுக்கு போட்டாங்க? கோவை, திருப்பூர், ஈரோடுன்னு கொங்கு பெல்ட்டில் திமுக எப்போவுமே பலவீனமாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே ஜெயிக்கணும்னா சாதாரண அரசியல் வேலைக்கு ஆகாது. இவரோட ஸ்பெஷல் பண விநியோக ஸ்டைல் எக்ஸ்பர்ட் வேணும்னு கூட்டிகிட்டு அப்படியே வந்தாங்க. அப்போது எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க? ஏங்க கரூர்காரை எதுக்கு இங்கே கோவைக்கு கொண்டு வந்து போடுறீங்க? இங்கே இருக்கிற காசு பணத்தை வச்சு தேர்தலை விலைக்கு வாங்கவா அப்படின்னு கேஸ் போட்டாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிண்டிகேட்டாக இருப்பாப்புல செந்தில் பாலாஜி. தேர்தல் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு பக்கமெல்லாம் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? உறவுகளே, உங்களுக்கு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உங்கள்கிட்ட வாங்கின காசு வேணாம், திரும்ப கொடுத்துட்றோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே அதிகார துஷ்பிரயோகம் பணப்புழக்கமும் பயங்கரமாக நடந்தது. காசு கொடுத்துட்டா ஓட்டு விழுந்துருமா மக்களே? நான் கேட்குறேன். ஆனால் திமுகவோட அப்ரோச் என்றைக்குமே பணத்தை நம்பி மட்டும்தான் இருந்தது. உங்கள் காசை வேணால் திரும்பி கொடுத்துட்றோம், ஆனால் நாங்கள் திருந்தவே மாட்டோங்கிற மாதிரி தான் இவங்களோட பண அரசியல் கொங்கு மண்டலத்தில் அரங்கேறியது. இவங்க என்றைக்குமே உறவுகளே திருந்தவே மாட்டாங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது தெளிவாக நமக்கு தெரியுது இல்லையா? நான் திருந்த மாட்டேன், நான் வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் கொள்ளையடிப்பேன், உனக்கு வந்து பார்த்தா தேர்தலுக்கு ஒரு 5000 பிச்சை காசு போட்டுருவோம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதுக்கு தான் இந்த சவுக்கட்டி ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க, டோட்டலாக பேக் பண்ணி. நேர்மையான அரசியல் செய்யாமல் காசை வச்சு எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு நினச்சவங்களுக்கு இப்போது இதுதான் ரிசல்ட்டு. ஆக மொத்தம் இப்போ இறுதியாக வந்து செந்தில் பாலாஜியை வச்சு ஒர்க் அவுட் பண்ண பிளான் எல்லாம் வந்து சுக்குநூறாக போயிடுச்சா? செந்தில் பாலாஜியை வச்சு கொங்கு பெல்ட்டை வந்து அமுகலான்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கரெக்டாக எல்லாத்தையும் காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஓட்டை அழகாக டிவி கேக்கு போட்டு மேட்டரை முடிச்சிட்டாங்க. அப்போ அவ்வளோதான், ஜோடி முடிஞ்சா. இதுக்கப்புறம் வந்து கிளியராக வந்து ஓட்டுக்கு நம்ம காசு கொடுத்தாலும் இனிமேல் போடுவாங்களான்ற ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்களா? இனிமேல் காசு செல்லுபடி ஆகாதா? அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரேக் இந்த எலெக்ஷனில். ஓட்டு நீ காசு கொடுப்பா, ஆனால் ஓட்டை மாற்றி போட்டுருவாங்க. அப்போ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு பயத்தை விஜய் அவர்கள், சிஎம் அவர்கள் உருவாக்கிட்டார். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது இங்கே தான் ஒரு முக்கிய ட்விஸ்ட்டு வருது. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே தாவேகா மாநாட்டிலையும் சரி, மேடைகளில் சரி, திமுக அரசு மேலே, குறிப்பாக செந்தில் பாலாஜி மேலே கடுமையாக விமர்சனங்களை வச்சவர் நம்ம சிஎம் விஜய். ஊழல் கரைப்பிடித்தவங்க, டாஸ்மாக் முறைகேடு, அதாவது பேர் குறிப்பிடாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் லாஸ்ட்டாக பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி ஜோடி முடிச்சு விட்டாப்புல. அது எவ்வளோ ட்ரெண்டு பிச்சுக்கிச்சு. இந்த ஊழல் எதிர்ப்பு முழக்கமே வந்து பார்த்தா தாவேக்காக ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த அதாவது அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பேசினா வைரல். அந்த 10 ரூபா பாட்டில் மேட்ரு பயங்கரம் அதான் அப்படிப்பட்ட சூழலில் வந்து பார்த்தா நம்ம சிஎம் விஜய் இப்போது சிஎம் சீட்டில் உட்காந்துருக்காரு. நான் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவர் தொடர்ச்சியாக எதிர்த்த ஒரு ஆள் வந்து பாலாஜி அவர்கள். ஏன்னா அவ்வளோ ஊழல் இருந்தது, தனிப்பட்ட விரோதம் கிடையாது. அப்படி ஒரு ஃபைல் அவர் மாதிரி வந்துருக்குன்னா அவர் விடுவாரா? யோசிச்சு பாருங்கள். சான்ஸே கிடையாது. அதெல்லாம் வந்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் வேறு அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த பென்ட்ரைவில் அனைத்து ப்ரூஃபுமே இந்த மேட்டரில் வந்து கிளியராக ப்ரூஃப் இருக்குது உறவுகளே.
இந்த மேட்டரில் அனைத்து ப்ரூஃப்மே அந்த பென்ட்ரைவில் முக்கியமான அம்சங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறது. சிஎம் அழகாக என்கொயரி பண்ணுங்கன்னு போட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போவது உறுதி உறுதி உறுதி. ஏன்னா இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த திமுக அரசு இருக்கனால மட்டும்தான் அவர் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாரே தவிர்த்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இடி பாருங்கள், கரெக்டாக சூப்பராக காயினை ஊற்றிருக்காங்க பாருங்கள். எப்போ விஜய் அவர் வந்து உட்காந்தோடனே கரெக்டாக இந்தாங்க ஃபஸ்ட்டு இதுதான் அவங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக அவர் உட்காந்ததுக்கு இடி கொடுக்குற கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபைலு இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஷயம் ரொம்ப முக்கியமாக்கலையே நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஒரு வேளை விஜய் இந்த பெர்மிஷனை கொடுத்தா என்ன ஆகும், சிஎம் விஜய் சார் கொடுத்தா என்ன ஆகும்? கண்டிப்பாக அரெஸ்ட் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிருமா? ஒரு பெரிய டைம் பாம் தான். அதோட ஒவ்வொன்றா எடுப்பாங்க. அடுத்தடுத்து யார் மாட்டுவா? இந்த கேஸில் டீப்பராக போகும்போது அவரோட நிற்காது. அதான பிரச்சனை, அவரோட நிற்காது. ஊழல் கரைப்படைந்த அரசு இவங்க எல்லாருமே அப்படின்னு டிஎம்கே மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் உண்டாகுமா? சரியா, ரொம்ப கஷ்டமா இது மாதிரி ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பயம்தான் இப்போது திமுகவுக்குள்ளே இருக்கிற பெரிய தலைகளோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சிஎம் விஜய் சாரோட அந்த ஒரு கையெழுத்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய நேர்மையான பாதையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஊழலை ஒழிக்குமா? ஏன்னா வந்து உங்கள் ஒரு கையெழுத்தில் வந்து பல பேரோட வாழ்க்கை மாறிடும் விஜய் சார். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை விட்டுறாதீங்க. நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியவர் தான். அவர் மட்டும் கிடையாது, இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஒன்றே கையெழுத்து போட்டு சட்டப்படி என்கொயரி பண்ணி சட்டப்படி இருக்கிற இந்த மாதிரி கேஸெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து விட்டிங்கன்னா அவங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. பெஸ்ட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் சைன் போட்டு ஆரம்பித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்க தேவையில்லாமல் அவதூற பரப்புறதுக்கும் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கா, நிம்மதியாக நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு போகலாம் இல்லையா. நான் அதுக்காக சொல்கிறேன், தயவு செஞ்சு சீக்கிரமாக இதை முடிச்சு விடுங்க, கையெழுத்தை போட்டு அனுப்பிச்சி விடுங்க. எல்லாம் ஒவ்வொன்றா ஜெயிலுக்கு போக அவங்க ரெடியாக இருக்கட்டும். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் டெஸ்க். உறவுகளே வணக்கம், நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப்பு அதான் முக்கியம். வீடியோ பிடிச்சதுன்னா ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். லவ் யூ ஆல். நன்றி, வணக்கம்.